ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஆர்கிடெக்சர் மார்க்சிங் பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து இந்த ஆர்கிடெக்சர் டயக்ராம் இருக்கா, இந்த டயக்ராம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு ஃபுல்லாமே எப்படி ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன் பண்றது, ஓகேவா? ஒரு ரிப்போர்ட் எப்படி அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை டெலீட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த ஆர்கிடெக்சர் நமக்கு தேவையில்லை. இதுலேயும் இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் பண்ணலான்னு சொல்றது தான் போட்டது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக டெலீட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இனி நம்ம என்ன பண்ண போறோம் இதில் அப்படின்னா, இப்போ நம்ம பண்ணி முடிச்ச பில்டிங்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் பிளான் போறோம்னா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு தேவை, அந்த பிளான் தேவை, எத்தனை ஃப்ளோர் இருக்கோ அந்த ஃப்ளோரோட பிளான் தேவை. அப்புறம் நம்ம செக்ஷன் வைக்கணும், எலிவேஷன் வைக்கணும், எவ்வளோ டோர்ஸ் விண்டோ இருக்குன்னு வைக்கணும், அதோட டோட்டல் ஏரியா எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது வைக்கணும், ஓகேவா? அது எல்லாமே ஒரே ஷீட்ல கொண்டு வரும். நேம் எல்லாமே எடிட் பண்ணி எப்படி எல்லாமே ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் முடிச்சா எப்படி முடிக்கிறது அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா ரெண்டரிங் எல்லாமே பார்த்தாச்சு ஒரு ஆர்கிடெக்ட்ல. இதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா ஸ்ட்ரக்சரோட, அது தனி பார்ட். பீம் காலம் ஆர்கிடெக்சர் முடிச்சுட்டு தான் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகும். அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்கிடெக்சர் முடிச்சது, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சர் முடிச்சாச்சு. இதை நீங்க அப்ரூவல் வாங்க போறீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு ஷீட் கிரியேட் பண்ணணும், சாரி செக்ஷன் எலிவேஷன் எப்படி கிரியேட் பண்ணணும், அதில் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறத நாம் இப்போ தெளிவாக பார்க்க போறோம், ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம லெவல் 1ல வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ லெவல் 1ல வச்சுட்டோம். ஃபைன், இப்போ லெவல் 1ல வச்சாச்சு. நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு நேம் எல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணி வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்னது இதுக்கு எப்படி டெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணி வைக்கிறது அப்படின்னா, ஆர்கிடெக்சரில் போயிட்டு சாரி அனோட்டில் போயிட்டு நம்ம டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணி பார்த்துருப்போம். இந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ரூம் சைஸ் நேம் வேணுமோ அந்த நேம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக மென்ஷன் பண்ணிக்கலாம். ரூம் 1 இதெல்லாம், இது கிச்சன், அதோட சைஸஸ் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் கொடுத்து மென்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது கிச்சன், அதே மாதிரி இது என்ன டைனிங், அந்த மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி இது ஹால், இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம் அதோட சைஸ். இப்போ ஹாலோட சைஸ் 22 ஃபீட் இருக்குன்னா 22 ஃபீட் இன்ட்டு 22 ஃபீட், ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக மென்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஹால், டோர், விண்டோ எல்லாமே நீங்கள் அந்த இதில் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, டீட்டெயிலாக இருக்காது நான் சொல்கிறது, என்ன டேக் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி டேக் எந்த இடத்துல, ரூம் டேக்னா ஜஸ்ட் இந்த ரூம் என்ன ரூம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ரூம் டேக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். ரூம் டேக் விட்டுருங்க, ரூம் டேக் மேக்ஸிமம் தேவையில்லை. நம்ம மற்றபடி இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன், டைனிங் அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதெல்லாமே சின்னது பண்ணிக்கலாம், ஓகேவா? ஏன்னா நிறைய லெவல்ஸ் இருக்கிறதுனால பேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளோருக்கு சீலிங் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எலிவேஷன் கிரியேட் பண்ணணும். இதுல ரிவீட்ல பாத்தீங்கன்னா இன்பில்ட்டாவே உங்களுக்கு என்ன இருக்கும், எலிவேஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ஈஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் சைடோட ஃபுல் எலிவேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கிடெக்சருக்காக லெவல் அதிகமாக கிரியேட் பண்ணோம். அதனால இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடோட லெவல் வந்துருச்சா. இப்போ எனக்கு நார்த் சைடு வேணும், நார்த் ஃபேஸிங், இப்போ நார்த் ஃபேஸிங்கோட வந்துருச்சா. இப்போ சவுத் ஃபேஸிங்கோட எலிவேஷன் வேணும் அப்படின்னு உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்கில் எலிவேஷன் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ. அதே மாதிரி வெஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு எலிவேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஆட்டோமேட்டிக்காக எலிவேஷன் வந்துடும். எலிவேஷன் வரையணுங்கிற அவசியம் இல்லை. ஆட்டோகேட் மாதிரி உங்களுக்கு என்னன்னா எலிவேஷன் உங்களுக்கு வரையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், இதில் ஜஸ்ட் எலிவேஷன் கிளிக் பண்ணி இந்த டயக்ராம் நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், எடுத்து ஒரே ஷீட்டில் கொண்டு வந்துக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக்ஷன் கொண்டு வர போகிறோம், ஓகேவா? செக்ஷன் நம்ம கட் பண்ணி எடுப்போம், ஆக்சுவலாக கட் பண்ணுவோம். எப்படி சொல்கிறது, ஆட்டோகேட்ல வந்து கட் பண்ணிக்குவோம். அந்த போர்ஷன் நம்ம கட் பண்ணி காட்டுவோம். கட் பண்ணி காட்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிரா பண்ண ஆரம்பிப்போம், ஓகேவா? இதுல அப்படி இல்லை. ஜஸ்ட் நீங்க எந்த இடத்துக்கு எந்த போர்ஷன்ல வேணுமோ அது கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே செக்ஷனா கிரியேட் ஆயிடும், ஓகேவா? ஏன்னா நம்ம ஓனா கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா கடைசியா ஷீட் கொண்டு போறதுக்கு வந்து உங்களுக்கு ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு, ஓகேவா? இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், செக்ஷன் கட் பண்ணணும். எலிவேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. இப்போ நம்ம செக்ஷன் கட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்ம செக்ஷன் கொண்டு போகணும். இப்போ பாத்தீங்கன்னா எப்படி செக்ஷன் கிரியேட் பண்றது அப்படின்னா, ஒரு நிமிஷம்
வியூல போய்ங்க ஓகேவா வியூல போய்ங்க வியூல போயிட்டு கிரியேட்ல போயிட்டு செக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் செக்ஷன் எலிவேஷன் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எலிவேஷன் நம்ம கிரியேட் பண்றதால கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த டைரக்ஷன்லயே நமக்கு இருக்கும் எலிவேஷன் ஆக்சுவலா மென்ஷன் பண்ண அந்த டைரக்ஷன்ல நீங்க ஆட்டோமேட்டிக் எலிவேஷன் எடுத்துக்கலாம் தனியா போகணும்ங்க அவசியம் இல்ல இப்போ நமக்கு செக்ஷன் வியூ வேணும் செக்ஷன் எந்த இடத்துல நீங்க கட் பண்ணி காமிக்க போறீங்க சிம்பிளா செக்ஷன் கட் பண்ணிக்கங்க நான் இதில இருந்து இந்த பில்டிங்கோட அவுட்டர் வரைக்கும் ஃபுல்லாமே இந்த பக்கம் வேணுமா உங்களுக்கு எத்தனை தூரம் வேணும் இந்த சைடு காமிக்க போறீங்களா இந்த சைடு காமிக்க போறீங்களா அதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் செக்ஷன் வந்துரும் இப்போ இந்த பக்கம் செக்ஷன் வந்துரும் என்ன பண்ணுவீங்க இப்போ ஆட்டோகேட்ல இதே மாதிரி 2D பிளான் போட்டு இதே பார்த்து நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த செக்ஷனுக்கு ஏத்த மாதிரி டோர் விண்டோ எல்லாமே வருவீங்க இங்க அப்படி இல்ல சிம்பிளா என்ன பண்றீங்க இங்க செக்ஷன் கிரியேட் பண்ணோனே ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துக்கு செக்ஷன் 1 ன்னு கிரியேட் ஆயிருச்சா அதை கிளிக் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா இப்போ என்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த செக்ஷன் பில்டிங்கோட செக்ஷன் கட் பண்ண செக்ஷன் என்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருச்சா பில்டிங்கை கட் பண்ண செக்ஷன் நம்மளுக்கு என்ன ஆகும் அந்த பில்டிங்குள்ள இருக்கிற கட் பண்ண செக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரியேட் ஆயிரும் சிம்பிளா இப்போ இந்த ஃப்ரண்ட் செக்ஷன் கட் பண்ண போறேன் பாத்தீங்கன்னா இந்த வியூ அப்படியே உங்களுக்கு தெரியுதா ஸ்டேர்கேஸ்ல இருந்து இப்படி தான் பார்க்கறோம் ஸ்டேர்கேஸ்ல இருந்து எல்லாமே தெரியும் இப்போ செக்ஷன் 1 கிளிக் பண்ணி பாருங்க தெரியுதா உங்களுக்கு வந்து ஸ்டேர்கேஸ்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா அந்த வியூஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஓகேவா இப்போ இந்த பக்கம் நம்ம செக்ஷன் வேற ஏதாவது கட் பண்ணனும் அப்படினா வியூல போயிட்டு சாரி கிரியேட்ல போயிட்டு செக்ஷன் இப்போ இந்த பக்கம் ஃபுல் பில்டிங்மே நம்ம கட் பண்ண போறோம் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ அதே மாதிரி செக்ஷன் 2 இப்போ போனீங்கன்னா செக்ஷன் 2 ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கும் இப்போ வெச்சு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆச்சு அந்த செக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ண வந்துருச்சா எதுல வெச்சு நம்ம கட் பண்ண एक्चुअली அந்த செக்ஷன் வந்து லெவல் 2 ல வெச்சு நம்ம டிவி இதெல்லாம் தெரியுற மாதிரி தான் கட் பண்ணோம் இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆச்சு செக்ஷன் 2 ல வைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிவி அந்த ரூம் இது எல்லாமே இது ரியலிஸ்டிக் வெச்சுங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல ரியலிஸ்டிக் வெச்சு பாருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு வந்து அந்த செக்ஷன் கட் பண்ணி பார்த்ததெல்லாம் நம்ம பில்லர் எல்லாமே அந்த ரூம்ல என்னென்ன இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு உங்களுக்கு வந்து இத வந்து நீங்க வரையணும்ங்கற அவசியம் இல்ல ஓகேவா இத வந்து 2D ஆ பார்க்கணும்னா கலர் எடுத்துருங்க அவ்வளவுதான் ரியலிஸ்டிக் போயிட்டு திரும்பி என்ன பண்ணலாம் வயர் ஃப்ரேம் சாரி ஷேடட் கொடுத்துருங்க ஓகேவா ஷேடட் கொடுத்தீங்க அதுக்கு ஏத்த மாதிரி வரும் ஹிடன் லைன்ஸ் இந்த ஹிடன் லைன்ஸ் மாதிரி கொடுத்தீங்க உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோகேட் மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் இத நீங்க ஆட்டோகேட்லயே எக்ஸ்போர்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் எளிய செக்ஷன் பாத்துக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு ஃப்ளோர் பிளான் இருக்கு அதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் செக்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு செக்ஷன் கட் பண்ணனும் அப்படினாலும் சேம் லெவல் 2 கிரியேட் பண்ணிக்கங்க லெவல் 2 ல கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணனும் அந்த லெவல் 2 மேல வச்சு உங்களுக்கு செக்ஷன் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படினா அந்த லெவல் 2 ஓட செக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஷீட்ல ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணும்போது செக்ஷன் வீட்டோட பிளான் செக்ஷன் எலிவேஷன் நம்ம எடுத்தாச்சு ஓகேவா சிம்பிளா செக்ஷன் கட் பண்ணியாச்சு எலிவேஷன் வந்து எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வாக் த்ரூ அந்த 3D எல்லாமே நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா ஷெட்யூல் ஒன்னு கிரியேட் பண்ணுவோம் ஓகேவா புதுசா தான் இருக்கும் ரிப்பீட்ல இது விட நிறைய பண்ணலாம் ஷெட்யூல்னு என்னன்னா இப்போ நீங்க ப்ளூ பிரிண்ட் பிளான் வைக்கிறீங்க அப்படினா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படினா இதுல எத்தனை டோர்ஸ் இருக்கு இந்த வீட்ல வந்து எத்தனை டோர்ஸ் இருக்குன்னு காமிக்கணும் எத்தனை விண்டோ இருக்கு அதோட சைஸ் என்ன இருக்கு அப்படிங்கறது நீங்க காமிக்கணும் ஓகேவா ப்ளூ பிரிண்ட் பிளான் வைக்கும்போது ஒரு எத்தனை இந்த ரூம்ல எத்தனை விண்டோ இருக்கு ஒவ்வொரு விண்டோவும் என்ன சைஸ் இருக்கு அதே மாதிரி டோர் எவ்வளவு சைஸ் இருக்கு அப்படிங்கறது நீங்க காமிக்கணும் இது நீங்க பில்டிங் வாங்கிட்டு எண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் கமாண்ட்ல போனீங்க அப்படின்னா எத்தனை டோர் எத்தனை விண்டோ இருக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும் அந்த ஷீட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா அது எப்படி ஷெட்யூல் கிரியேட் பண்றது அப்படின்னா எத்தனை டோர் ஏன்னா நம்ம செக்ஷன் எடுத்தாச்சு பிளான் வியூ எடுத்தாச்சு எல்லாமே எடுத்தாச்சுன்னு விண்டோ டோர் அதுவும் நீங்க டைப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை இதுல விண்டோ டோர்னு வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிடும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஷெட்யூல்ங்கிறது நம்ம யூஸ் பண்ண போறோம் ஓகேவா அது ஷெட்யூல் எதுக்காகனா உங்களுக்கு இந்த எத்தனை விண்டோ எத்தனை டோர் வருது உங்க பில்டிங்ல அதே மாதிரி என்னென்ன சைஸ்ல இந்த டோர்ஸ் எல்லாம் இருக்கு விண்டோஸ் இருக்கு அது எப்படி எல்லாத்தையும் ஒரே ஷீட்ல கொண்டு வர்றது அப்படிங்கறத நம்ம தெளிவா இப்போ பார்க்க போறோம் ஓகேவா இப்போ வியூல போயிட்டு என்ன பண்ணுவோம்னா கிரியேட்ல போயிட்டு ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு ஓகேவா வியூல போயிட்டு கிரியேட்ல போயிட்டு ஷெட்யூல்ஸ் ஓகேவா அதுல போயிட்டு நீங்க எதுல போகணும்னா ஷெட்யூல் குவான்டிட்டிஸ் ஓகேவா அதுல போயிட்டு ஷெட்யூல் குவான்டிட்டிஸ் கொடுத்துக்கங்க
இது எதுக்காகன்னா உங்க இதுல வந்து எத்தனை டோர் எத்தனை விண்டோ வருது அப்படிங்கிறதுக்காக. அந்த வியூல போயிட்டு இதுல போகணும்னா வியூல போயிட்டு கிரியேட்ல போயிட்டு ஷெட்யூல்ல போயிட்டு ஷெட்யூல் குவான்டிட்டிஸ். ஓகேவா, ஷெட்யூல் குவான்டிட்டிஸ் கொடுத்தீங்க இந்த மாதிரி நியூ ஷெட்யூல் அப்படிங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, அந்த நியூ ஷெட்யூல்ல போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோர் விண்டோ ஏதோ ஒன்று மட்டும்தான் ஓனாக எடுக்க முடியும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டோர்னா டோர், விண்டோனா விண்டோ. ஓகேவா, எனக்கு இப்போ டோர் மட்டும் வேணும். ஓகேவா, இப்போ எனக்கு டோர் மட்டும் வேணும்னா இதை ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியா என்ன இருக்கும்னா விண்டோ இருக்கும், டோர் இருக்கும், எல்லாமே ஆர்டர். நான் விண்டோ கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நான் விண்டோ கிளிக் பண்ணிட்டேன். விண்டோ ஷெட்யூல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. விண்டோ ஷெட்யூல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற விண்டோ வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா, விண்டோ ஷெட்யூலுங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ ஷெட்யூல்ல போயிட்டு நம்மளுக்கு என்னென்ன இருக்கு இங்கே விண்டோஸ்ன்னு வந்துடும். ஓகேவா, விண்டோஸ்ன்னு வந்துடும். அதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். விண்டோவோட வித்து வேணும், ஏன்னா வித்து லென்த்து தெரிஞ்சதான் நம்மளுக்கு. அதுக்கு விண்டோவோட லென்த்து வேணும்னா லென்த் வித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி விண்டோவோட லென்த்து வேணும் நம்மளுக்கு, ஹைட் எடுத்தாச்சு. வித்து தான் லென்த்து, ஹைட் எடுத்தாச்சு. அப்புறம் வேற என்ன வேணுமோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம இது மட்டும் இப்போதைக்கு 2 மட்டும் எடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் சப்மிட் பண்றதா இருந்துச்சுன்னா நீங்க விண்டோவோட வித்து லென்த் வைக்கணும், டோரோட. அதே மாதிரி வித்து லென்த் ஹைட் எடுத்துட்டேன். சிம்பிளா ஓகே கொடுத்துருங்க. சிம்பிளா ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா இப்போ வந்துருச்சா உங்களுக்கு வந்து விண்டோவோட டோர் லென்த் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சா. நம்மளுக்கு எவ்வளவு வச்சிருக்கோம், எத்தனை விண்டோ இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பக்கம் விண்டோஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு விண்டோவுமே என்னென்ன சைஸ் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துரும். ஓகேவா, பாத்தீங்கன்னா தெரியுது அந்த விண்டோட சைஸ் எல்லாமே இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஓடுக்கும் கொண்டு போய் ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம் W1 W2 அதெல்லாமே எத்தனை விண்டோஸ் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். இதை நீங்க ஷீட்ல கொண்டு வரதுனாலும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொண்டு வந்துக்கலாம். இப்போ விண்டோ கிரியேட் பண்ணிட்டீங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா இங்க ஷெட்யூல் வந்து விண்டோ ஷெட்யூல் அப்படின்னு வந்திருக்கும். அதே எனக்கு டோர் ஷெட்யூல் வேணும் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, டோர் ஷெட்யூல் வேணும். அப்போ டோர் ஷெட்யூல் வேணும் அப்படின்னா வியூல போயிட்டு கிரியேட்ல போயிட்டு ஷெட்யூல்ஸ்ல போயிட்டு ஷெட்யூல் குவான்டிட்டிஸ். ஓகேவா, சேம் அதுல போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா எல்லா கேட்டகரிஸ் இருக்கு, காலம்ஸ் பீம்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல போயிட்டு டோர் கிளிக் பண்ணிக்கிறோம். டோர் கிளிக் பண்ணிட்டு ஓகே, விண்டோ பண்ணதே தான், டோர் கிளிக் பண்ணியாச்சு, ஓகே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா சிம்பிளா கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சிம்பிளா கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ டோருக்கு வேண்டியது, டோருக்கு எனக்கு வித்து லென்த் மட்டும் வேணும், வித்தை கிளிக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன டோரோட ஹைட் வேணுமா, டோரோட ஹைட் இருக்கு, 2 மட்டும் எடுத்தீங்கன்னா எவ்வளவு சைஸ் எத்தனை டோர் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சிம்பிளா வித்து ஹைட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்ன நம்மளுக்கு 1 2 3 5 டோர்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா டோருமே நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹைட்டு வித்தோட வந்துருச்சா, டோர் ஹைட் எத்தனை ஹைட்டுங்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருக்கு இங்கே ஷெட்யூல் கிரியேட் ஆயிருக்கு, இங்கே விண்டோ ஷெட்யூல் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு எத்தனை விண்டோ இருக்கு எத்தனை டோர் இருக்கு நம்ம எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். பண்ணப்போ நம்ம என்ன பண்ணோம் இப்போ வந்து ஷீட் கிரியேட் பண்ணோம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஷீட் கிரியேட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட்டுக்கு தேவைகள் பிளான் 1 பிளான் 2 அதே மாதிரி செக்ஷன் வேணும், எலிவேஷன்ஸ் வேணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன வேணும் டோர் அண்ட் விண்டோ ஷெட்யூல். அதே மாதிரி இந்த ஷீட்ல நம்ம என்ன நேம் என்ன எம்எம் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே எடிட் பண்ணி காமிக்கிறோம். அதுதான் நம்ம என்னன்னா எப்படி ஷீட் நம்ம கிரியேட் பண்ணி இது எல்லாமே ஷீட்டுக்குள்ள கொண்டு போறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, இது கீழே நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் வரும். ஆக்சுவலி காமிக்கும்போது ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் காமிப்பீங்க, காலம் மார்க்கிங் ஃபவுண்டேஷன் அது போனா அடுத்தடுத்து பார்க்கலாம் முடிஞ்சா. அது ஃபவுண்டேஷன்ஸ் அது எல்லாமே அது வேற மாதிரி வரும். ஓகேவா, அது காங்கிரீட் ஆர்சிசி படிச்சிருந்தா அது புரியும். ஓகேவா, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த ஆர்கிடெக்ட்ல எல்லாமே இப்போ செகண்ட் இயர் ஆகட்டும் தேர்ட் இயர் ஆகட்டும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் எப்படி ஒரு வியூ கிரியேட் பண்றது. அடுத்த ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க ஃபூட்டிங் அது எல்லாமே கிரியேட் பண்றீங்கன்னா சப்போஸ் டிஆர்சிக்கு மேல நீங்க படிச்சிருக்கணும். அப்பதான் வந்து என்ன புரியும்னா எதுக்காக ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறோம், ஃபூட்டிங்னா என்ன, காலம்னா என்ன, பீம்னா என்ன,
அதை நீங்க அனலைஸும் பண்ணிக்கலாம். தனியா ஸ்டாட் ரோபோ தேவையில்லை, ரோபோட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இதை நீங்க ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து. ஓகேவா, அது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இப்போ பார்த்தீங்கன்னா பிளான் இருக்கு, பிளான் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எலிவேஷன்ஸ் இருக்கு, ஆல்ரெடி செக்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஷெட்யூல், டோரோட விண்டோவோட ஷெட்யூல் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷீட்ல கொண்டு வரணும். ஓகேவா, அது எப்படி ஒரே ஷீட்ல நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கறதா. சிம்பிளா ஷீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஷீட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா, ஷீட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. அதுல போனீங்கன்னா நியூ ஷீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க ஷீட்ல போயிட்டு நியூ ஷீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா, நியூ ஷீட்டுங்கிற ஆப்ஷன் இதுல போனீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஷீட்ஸ் இருக்கும் லைப்ரரியில. அது இந்த இடத்துல நம்ம இருக்கிற ஷீட்டை வச்சு நான் சொல்றேன் எப்படி நம்ம எல்லா டிராயிங்குமே ஒரே ஷீட்ல கொண்டு வர்றது அப்படிங்கிறது. இப்போ நியூ ஷீட் கொடுத்துட்டு A1 மெட்ரிக் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து உங்களுக்கு ஷீட் கிரியேட் ஆயிடுச்சா. இப்போ வந்து ஷீட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுல என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு நேம் எது வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா. இது எப்படி எடிட் பண்றது இது எல்லாமே நான் சொல்றேன். இதை நேம் மாத்துறது, இந்த சைஸ் மாத்துறது எல்லாமே சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இருக்கிற இமேஜ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ஷீட்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்து வச்சிடலாம். வச்சப்பறம் இந்த ஷீட்டை வந்து நம்ம எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறது நாம பார்ப்போம். ஓகேவா, அது ஈஸி தான். ஒன்ஸ் நீங்க எடிட் பண்ணிட்டீங்க, இது எல்லாமே செக்ஷன் எலிவேஷன் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள கொண்டு வரது ஈஸி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளோர் பிளான் உள்ள கொண்டு வருவோம். அது எப்படி கொண்டு வர்றது இந்த லேஅவுட் குள்ள அப்படின்னா சிம்பிளா ஃப்ளோர் பிளான். ஓகேவா, லெவல் 1 இருக்கா, அதை பிடிச்சி டிராக் பண்ணிட்டே வாங்க. டிராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஃப்ளோர் பிளான் வந்து வந்துடும். ஓகேவா, இப்போ இந்த ஃப்ளோர் பிளான் வந்து ரொம்ப பெருசா இருக்கு ஆக்சுவலா வந்து, ஏன்னா இது நம்ம தள்ளி வச்சு ரொம்ப தள்ளி வச்சிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். லெவல் 1 சின்னதும் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த வியூஸ் இருக்குல்ல, இந்த வியூஸ் வந்து நீங்க கரெக்டா மூவ் பண்ணி வச்சுங்க. ஒரு சமயம் லாங்கா வந்துச்சுன்னா இதுக்குள்ள வர மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி இந்த சைடு கடைசியா இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு மூவ் கொடுத்துக்கங்க. ஓகேவா, மூவ் கொடுத்துட்டு சேம் அது இதே மாதிரி வச்சாச்சு. சேம் இதையும் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு மூவ் கொடுத்துக்கங்க. ஓகேவா, இது என்ன பண்ணீங்க ஆட்டோமேட்டிக்கா மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா, கிளிக் பண்ணிக்கங்க. மாடிஃபைல போயிட்டு மூவ் கமாண்ட் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கங்க மூவ் பண்ணிக்கங்க. ஓகேவா, இப்போ அந்த ஷீட்டுக்கு போங்க. ஒர்க்கா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷீட் வந்து இருக்கும். அந்த ஷீட்ல என்னென்ன ஆட் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஷீட்ல வந்துடும். ஓகேவா, ஜஸ்ட் அந்த ஷீட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பெருசா இருக்கு, அது டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக் இந்த லைன் இருக்கு, அந்த மாதிரி லைனையும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா, டெலீட் திரும்பி நம்ம என்ன பண்ணலாம், லெவல் 1ல கிளிக் பண்ணிட்டு டிராக் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ என்ன ஆச்சு, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சா. இப்போ ஒரே ஷீட்ல தான் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணோம் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வரணும், பிளான் 1 பிளான் 2. அப்போ இந்த ஷீட் எப்படி எடிட் பண்றது அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒவ்வொரு ஷீட் கொண்டு வரீங்கன்னா இப்போ ஒரு ஷீட்டே வந்து உங்களுக்கு ஃபுல் டிராயிங் பிடிக்குது, அப்போ வந்து ஒவ்வொரு ஷீட்டும் நீங்க எப்படி எடிட் பண்ணணும் அது உங்களுக்கு தெளிவா தெரியணும். இப்போ பாத்தீங்கன்னா சிம்பிளா கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சரி இப்போ கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இது கிளிக் பண்ணியாச்சு. இதுல போயிட்டு இது எதுவும் பண்ண வேண்டாம், கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், இந்த டைரக்ஷன் திருப்பிக்கலாம், நீங்க இந்த டைரக்ஷனும் திருப்பிக்கலாம். நன் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இருந்துக்கும். இப்போ இந்த ஷீட்டை நம்ம சைஸ் மாற்றணும். சிம்பிளா இந்த ஷீட்டை கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா கீழே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்குங்க. ஓகேவா, கீழே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா ஸ்கேல் வேல்யூ 100 இருக்கும். நீங்க கம்மி பண்ண பெருசாகும். இப்போ நான் 500 கொடுக்குற பாருங்க, 1:500 கொடுத்துட்டேன். அப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன ஆச்சு, டயக்ராம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதே மாதிரி 1:200 கொடுக்குறேன், அப்ளை. இது கொஞ்சம் பெருசாச்சா, நம்மளுக்கு வந்து இந்த ஷீட் வந்து என்னாச்சு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து பெருசாச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சைஸ் மாறிடுச்சா. இந்த இதுக்கு டிராக் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன 1:200 இல்லை எனக்கு வேண்டாம் 1:150 கொடுத்து பாருங்க, ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்னாச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சின்னதாகிக்குதா. உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா வச்சுக்கலாம். இந்த டீடைல் நம்பர்ன்னு இருக்கா, அது நம்பர் டிராயிங்னு இருக்கும். இந்த டீடைல் நம்பர் ஒரு
So sorry. Okay, fine. அந்த ஆப்ஷன் எனக்கு கரெக்டா இந்த ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க போனீங்கன்னா இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இதை வந்து நீங்க இது பண்ணி விட்டுக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றது, அந்த லைன் வந்து நீங்க எல்லாமே டெலீட் கொடுத்து இது பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த லைனை வந்து நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா, அந்த லைன் நீங்க என்ன ஷோ டைட்டில் லைன் அது எப்படி இது பண்றது அப்படின்னா சிம்பிள். நீங்க எதுல போகணும் அப்படின்னா அந்த லைன், எனக்கு அந்த லைன் வேண்டாம், ஷோ லைன் எடிட்ல போய்ங்க. ஓகேவா, இங்க இருக்கிற எடிட்ல போய்க்குங்க. இந்த சாரி சரி ஃபைன். அந்த ஆப்ஷன் எடிட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த எடிட் ஆப்ஷன், இந்த எடிட் ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த ஷோ டைட்டில் இருக்கு. அந்த டைட்டில் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஓகேவா, இந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த லைன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வேற ஏதாவது வியூ கொண்டு வந்து வைக்கணும், வேற வியூ. நெக்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோர் பிளான், அந்த பிளான் ட்ராக் பண்ணிட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்கா. இப்போ அந்த பிளான் வந்து பெருசா இருக்கு. ஓகேவா, அதையும் நம்ம என்ன பண்ணணும், சின்னது பண்ணுமா, சிம்பிளா கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ், இப்போ வியூ போங்க 1:100 இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம் 300 கொடுத்துக்கலாம். ஓகேவா, நான் எல்லாமே ஒட்டுக்கா கொண்டு வரணுமா, அதனால கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் பண்ணிக்கலாம். இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு 1:300. ஓகேவா, கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. இப்போ என்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா சின்னது பண்ணியாச்சா. இப்போ ஃப்ளோர் பிளான் 1 ஃப்ளோர் பிளான் 2 வச்சாச்சு. நம்மளுக்கு 2 ஃப்ளோர் பிளான் 1 2 வச்சாச்சு. நெக்ஸ்ட் நாம என்ன வைக்கணும், எலிவேஷன் வைக்கணும், செக்ஷன் வைக்கணுமா, அதை பொறுத்து நீங்க சைஸ் வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம், எப்படி வேணும். அது பேஸ்டான இதை வச்சு நீங்க எப்படி வேணாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுக்கு சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் பெருசும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ளோர் பிளான்ஸ் வச்சாச்சு. நெக்ஸ்ட் 3D பிளான் வைக்கணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் டிராக் பண்ணி நீங்க கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த வீடோட 3D பிளான் வந்துருச்சா. இப்போ இதை நான் பெருசு பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும், டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அதுல போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு சமயம் இந்த இடத்துக்கு வரல அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த கிராப் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த கிராப் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு கிளிக் பண்ணிட்டு இந்த கிராப் ஆப்ஷன் இருக்கா, அந்த கிராப் ஆப்ஷன்ல போயிட்டு உங்களுக்கு எவ்வளவு கிராப் வைக்கணும், எவ்வளவு ஸ்கேல் இது பண்ணணும், அது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வரலைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப்ஷன் நீங்க கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன கொண்டு வரணும், எலிவேஷன் கொண்டு வரணும். எலிவேஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்க கொண்டு வந்துக்கோங்க. ஓகேவா, எலிவேஷன் ட்ராக் பண்ணீங்கன்னா ரொம்ப பெருசா வருது நம்மளுக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்தது. அப்போ நம்ம அந்த எலிவேஷன் சின்னது பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ், இப்போ பாத்தீங்கன்னா அது என்ன டைரக்ஷன் வந்துடும். இப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம் 400 வச்சுக்கலாம். ஓகே, 1:400 1:400 வச்சு அது ரொம்ப சின்னது. ஓகே ஃபைன். அப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம், அதுக்கு நேராக கொண்டு வந்து எலிவேஷன்ஸ் வச்சுக்கலாம். இந்த லைன்ஸ் நீங்க வேணும்னாலும் டெலிட் பண்ணிக்கலாம், எல்லாமே நீங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கலாம். ஓகேவா, இது நம்மளுக்கு தேவையே இல்லை, இது மட்டும் தான் வரும். ஏன்னா நம்ம மாஸ் கிரியேட் பண்றதுக்கு பண்ணோம். இதை நம்ம டெலிட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் எலிவேஷன்ஸ்ல கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா, இப்போ செக்ஷன் கொண்டு வரணும். அதே மாதிரி செக்ஷன் கட் பண்ணிட்டு
நம்மளுக்கு எந்த இடத்துக்கு செக்ஷன் வேணும் அப்படிங்கறத நம்ம கொண்டு வந்துக்கலாம் ஃபினிஷ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா செக்ஷன் கொண்டு வந்தாச்சு செக்ஷன் எலிவேஷன் அது எல்லாமே நம்ம கொண்டு வந்தாச்சு வாக் த்ரூ கொண்டு வந்துக்கலாம் பட் ஆனா மூவ் பண்ணி பார்க்க முடியாது ஓகேவா வாக் த்ரூ நீங்க சும்மா கொண்டு வந்து வெச்சுக்கலாம் பட் இதுல வாக் த்ரூ நீங்க பார்க்க முடியாது ஷீட்ல ஓகேவா இருக்குன்னு வெச்சுக்கலாம் ஆனா பட் இதுல வாக் த்ரூ ஷீட்ல எதுவும் பண்ண முடியாது இதுல வேணா நீங்க ஏதாவது பண்ணிக்கலாம் போலியே இதுல பண்ண முடியாது அதனால வாக் த்ரூ நீங்க வைக்க வேணாம் ஷீட்ல ஓகேவா ஷீட்ல வாக் த்ரூ வைக்க வேண்டாம் டெலீட் பண்ணிக்கங்க இப்போ என்னன்னு வெச்சிருக்கோம் plan 1 plan 2 வெச்சாச்சு எலிவேஷன் வெச்சாச்சு செக்ஷன் கட் பண்ணி வெச்சாச்சு 3D வியூ வெச்சாச்சு நெக்ஸ்ட் டோர் விண்டோ அதோட இதுக்குள்ள கொண்டு வரணுமா அத நம்ம சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம் ஷெட்யூல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமா ஃபர்ஸ்டே வந்து அந்த டோரை drag பண்ணிக்கங்க அவ்வளவுதான் drag பண்ணிட்டு வந்து டோர் அதோட இது வெச்சாச்சு அதே மாதிரி விண்டோவோட drag பண்ணிட்டு வந்துருங்க அவ்வளவுதான் டோர் விண்டோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு ஒரே ஷீட்ல வெச்சாச்சு அந்த டோர் விண்டோ எல்லாமே வந்து உங்களுக்கு எத்தனை பிளான் எத்தனை வியூ வேணும்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் இது ஒரே ஷீட்ல வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா எடிட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ கொண்டு வர சைஸ் தான் எல்லாமே நீங்க என்னென்ன சைஸ்ல கொண்டு வரீங்களோ அந்தந்த சைஸ்ல என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா எடிட் பண்ணி நீங்க உள்ள கொண்டு வந்துக்கலாம் இப்போ பிளான் சப்போஸ் நான் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும் பிளான்ல அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா பிளான் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம் அதே மாதிரி செக்ஷன் எலிவேஷன் அப்புறம் நிறைய எலிவேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துக்கலாம் இது நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சைடு இருக்குல்ல இதை எப்படி எடிட் பண்றது அதை நம்ம பார்க்க போறோம் ஓகேவா இது எப்படி எடிட் பண்றதுன்னா இந்த அட்ரஸ் எல்லாமே சிம்பிளா கிளிக் பண்ணிக்கணும் ஓகேவா சிம்பிளா கிளிக் பண்ணிட்டு மோட்ல போயிட்டு எடிட் ஃபேமிலி ஓகேவா கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிட்டு மோட்ல போயிட்டு எடிட் ஃபேமிலி கொடுங்க மோட்ல போயிட்டு லோட் ஆயிட்டு இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு மோட்ல போயிட்டு எடிட் ஃபேமிலி கொடுத்தோனே உங்களுக்கு அந்த இது வராது டயகிராம்ல ஆட்டோமேட்டிக்கா எந்த பிரச்சனை இல்ல இப்போ எனக்கு இந்த ஆட்டோ டிஸ்க் வேண்டாம் அப்படினா நீங்க டெலீட் கொடுத்துறலாம் ஓகேவா அதுக்கு பதிலா நான் ஏதாவது டைப் பண்ணனும் இந்த இடத்துக்கு அப்படினா நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க டைப் பண்ணிக்கலாம் கிரியேட்ல போயிட்டு டெக்ஸ்ட்ங்கற ஆப்ஷன் இருக்கா அந்த டெக்ஸ்ட்ல போயிட்டு எனக்கு இந்த இடத்துக்கு என் கம்பெனி நேம் வேணும் xxx நெக்ஸ்ட் ஓகேவா இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கம்பெனி நேம் வந்துருச்சு ஓகேவா நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு வெப்ஸ் லோ கொடுத்துங்க ஃபர்ஸ்ட் வேணுங்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிக்கங்க ஓகேவா இப்போ இந்த இடத்துக்கு என் கம்பெனியோட வெப்சைட் வேணும் கம்பெனி நேம் கொடுக்குறேன்னா உங்க கம்பெனியோட வெப்சைட் நேம் கொடுத்துக்கங்க நெக்ஸ்ட் உங்க கம்பெனியோட அட்ரஸ் நீங்க எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் இதுல எடிட் பண்ணிக்கலாம் இல்ல என்ன ஜாப் நம்பர் அத அப்படியே நீங்க எடிட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இங்க கிளையன்ட் நேம் கிளிக் பண்ணிட்டு இது கீழ கிளையன்ட் நேம் ப்ராஜெக்ட் நேம் நீங்க ஃபுல்லாமே கொடுத்துக்கலாம் ஷீட் நம்பர் என்ன ஷீட் நம்பர் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம் ஓகேவா அப்படி இல்லனா டெலீட் பண்ணிக்கங்க அவ்வளவுதான் டெலீட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிரியேட்ல போயிட்டு டெக்ஸ்ட்ல போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ இங்க டெக்ஸ்ட்ல டைப் பண்ணிக்கலாம் ஓகேவா அவங்க நேம் என்ன கிளையன்ட் நேம் என்ன டேட் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் செக்டு பை இது பை எல்லாமே நீங்க மாத்தி வெச்சுக்கலாம் ஸ்கேல் சைஸ் என்ன ஸ்கேல் சைஸ் வெச்சிருக்கோம் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா எடிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படினா நீங்க டெலீட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கொடுத்து நீங்க மாத்திக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு இந்த ஷீட் எல்லாத்தையுமே நம்ம எடிட் பண்ணியாச்சு இனி நம்ம ப்ராஜெக்ட் குள்ள கொண்டு போகணுமா நம்ம எடிட் பண்ண ஷீட்டை ஃபேமிலில போயிட்டு லோட் இன்டு ப்ராஜெக்ட் ஓகேவா கொடுத்துருங்க நம்ம ப்ராஜெக்ட் இந்த நேம் தான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க சரி லோட் இன்டு ப்ராஜெக்ட் ஓகே கொடுத்துருங்க அதே மாதிரி ஓவர்ரைட் கொடுத்துருங்க ஓவர்ரைட் இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகுங்க ஆட்டோ டிஸ்க் இதெல்லாம் என்னாச்சு xxx ttt நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ yy இதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறிச்சா இப்போ நமக்கு என்ன இருக்கு அப்படியே ஒரு ஷீட்ல நீங்க பண்ண டயகிராம் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு A3 ஷீட்ல வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம் print போட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துக்கலாம் ஓகேவா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் பேசிக்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் இதுக்கு எத்தனை ஃப்ளோர் பிளான்ல கொடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தபடி நீங்க என்ன பண்ணிக்கலாம் சைஸ் நீங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் அதே மாதிரி எந்த டைரக்ஷன் அந்த டைரக்ஷன்ல வச்சு நீங்க ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துக்கலாம் செக்ஷன் எலிவேஷன் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி டோர் ஷெட்யூல் அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துக்கலாம் இந்த ஷீட் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனா சிம்பிள் தான் ஃபைல்ல போயிட்டு இமேஜ் ஃபைலாவும் நீங்க கொண்டு போய்க்கலாம் ஃபைல்ல போயிட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதுல போனீங்கன்னா நம்ம நேத்திக்கு வாக் த்ரூ போனோம்ல அந்த இடத்துல இமேஜ் ஃபைல் போனீங்க இது அப்படியே இமேஜ் ஃபைலா உங்களுக்கு வந்து வந்துரும் ஓகேவா இது இருக்கா இந்த ஃபைல் வந்து fit to screen இந்த ஃபைல் இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா இது ஃபுல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும் இமேஜ் ஃபைலா வந்துரும்
அப்படி இல்லை அப்படின்னா பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் ப்ரிவியூ வச்சு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ பிரிண்ட் ப்ரிவியூ வச்சு பாருங்க. பிரிண்ட் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும். தெரியுது உங்களுக்கு? வந்து பிரிண்ட் ப்ரிவியூ வச்சு கரெக்டாக அந்த ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆயிரும். இந்த இடத்துக்கு போய் பிரிண்ட் கொடுத்து பாருங்க. சிம்பிளா பிரிண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆயிரும். இங்கே தெரியுதா? பிடிஎஃபா எந்த நேம்ல இங்கே சேவ் பண்ண போறீங்க இந்த பிடிஎஃபை சிம்பிளா ஏதோ ஒரு நேம் போட்டு ஏதோ ஒரு இடத்துல சேவ் பண்ணி ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், சேவ் ஆகிக்கும். நம்மளுக்கு எங்கே சேவ் பண்ணுறதுன்னு கேட்கும். டெஸ்க்டாப் நம்ம எங்கே வேணால் என்ன பண்ணிக்கலாம், நேம் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் என்னன்னா பேசிக்காக இந்த ஷீட்டை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது. பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஷீட்டில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ எல்லா டிராயிங்குமே ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு ஒரே ஷீட்டில் வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. இதுதான் என்னன்னா பேசிக்காக நம்ம வந்து ஒரு வீட்டில் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா ஃபைனல் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பிளான், எலிவேஷன், அதே மாதிரி ஷெட்யூல் எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்தாச்சு. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ரிவீட்டில் போட்டது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபைனலாக ரிவீட்டில் போட்டது ஃபைனலாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுதான் நம்ம பார்த்துருக்கோம், வேறு எதுவும் பார்க்கல. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், என்னென்ன பண்ணமோ அத்தனையும் நம்ம என்ன பண்ணுறோம், இத்தனை நாள் பண்ணிட்டேன் 10 days பக்கம் நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் பண்ண எல்லாத்தையுமே கடைசியாக நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட் அந்த மாதிரி போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஷீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ஷீட்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி தரணும். இதுதான் வந்து என்னென்னா ரூல். அதில் வந்து நீங்கள் எப்படி மாற்றுறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது என்னென்னா பேசிக்காக ஒரு ரிப்போர்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ஆர்கிடெக்சரில். ஓகேவா?